கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அரசு அதிகாரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி எங்கிட்ட சொன்னது இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தெள்ளாந்தி பகுதியில் ஒரு தரமில்லாத பிரிட்ஜ் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதே வேளையில் அருமநல்லூரும் தடிக்காரங்குணம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜும் வந்து தரமில்லாத முறையில் காங்கிரீட் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காமிச்சு இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த அதிகாரி தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப படித்த மாவட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், படித்த மக்களே இல்லாத ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் நடந்துச்சு அப்படின்னா எங்கள் ஊர் மக்களே வந்து என்னப்பா இது இந்த மாதிரி தரமில்லாத வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் கோவமே வரமாட்டேங்குது அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறது உண்மையாக தானே தெரியுது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே தரமில்லாத சாலைகள் போடுறாங்க, தரமில்லாத கட்டுமானங்கள் கட்டப்படுது. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து சுயநலமாக நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்து தானே போயிட்டுருக்குறோம். ஏன் நமக்கு கோவமே வரமாட்டேங்குது?